டார்சர் சாங்சுரி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோங்க. ஸோ இந்த இடம் வந்து இங்கே புகழ் உங்களுக்கு முக்கியமான இடம். ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதாங்க அது என்ட்ரன்ஸு. ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம உள்ளே போகிறோம். நம்ம இப்போ உள்ளே வந்தோடனே இங்கே தான் வந்து டிக்கெட் வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு ரொம்ப சத்தம் கொடுக்கக்கூடாது, சைலண்ட்டாக இருங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பாருங்கள், ஃபிலிப்பைன்ஸ் வந்து டார்சர் சாங்சுரி வந்துட்டு அது வந்து யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடங்க அது. ஓகேங்க, நம்ம அந்த டார்சர் சாங்சுரி பார்த்துட்டோம். செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நான் ஒருத்தர் தான் சொல்லுவேன். ஹாய்ங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, இப்போ நாம் நீங்கள் அந்த போன எபிசோடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சிபுவில் இருந்துட்டு நம்ம அந்த பொஹோலுக்கு வந்துட்டு நம்ம அந்த இது ஃபெரி மூலமாக வந்து பார்த்தோங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டார்சர் சாங்சுரி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோங்க. ஸோ இந்த இடம் வந்து இங்கே பொஹோல் உங்களுக்கு முக்கியமான இடம். ஸோ அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதாக பாருங்கள், இதாங்க அது என்ட்ரன்ஸு. ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம உள்ளே போகிறோம். ஸோ உள்ளே போய்ட்டு நம்ம டிக்கெட் வாங்கிட்டு நம்ம அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிளைமேட் பார்த்திங்கன்னா நல்ல மழை வர்ற மாதிரி இருந்துச்சுங்க. கொஞ்ச நேரத்துக்கு வர்ற வழியிலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு தான் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் கிளைமேட் இப்போ சூப்பராக இருக்குது. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த ஃபெரியிலேருந்து வெளியில் இறங்கினோடனே நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க. எந்த இடத்துக்குலாம் போகிறீங்க, எங்கெல்லாம் போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கைடு மாதிரி காமிச்சு அதெல்லாம் கூப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் அதை போகிறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஊரை பற்றி அவ்வளோவா தெரியாது. ஸோ நம்ம ஒவ்வொரு இடத்துக்காக தனித்தனியாக போகும்போது அதுக்கான நேரம் அதிகமாகிடும். உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் இங்கே பொஹோலில் வந்துட்டு ஒரு 2-3 டேஸ் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒன் பை ஒன்னாக நீங்கள் ரிலாக்ஸாக பார்க்கலாம். பட் நான் வந்துட்டு உங்கள் 1 டே தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதில் நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் கவர் பண்ண முடியுமோ அப்படி கவர் பண்ணணும்னு நினச்சிருக்கிறேன். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு ஒரு ப்ரைவேட் வண்டியவே ஹையர் பண்ணிட்டேன். அவங்க எவ்வளோ கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு 4000 கேட்டாங்க. அடுத்து 3500 வரைக்கும் வந்தாங்க. நான் அதையும் கொஞ்சம் இது பண்ணி 2800க்கு பேசியிருக்கேன். 2800ங்கிறது ஓகே தாங்க. இங்கே ஃபிலிப்பைன்ஸை பொறுத்த வரைக்கும் நார்மல் ப்ரைஸ் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா நிறைய இடங்களுக்கு கூட்டு போவாங்க. ஒவ்வொரு இடமும் நம்ம போட்டுக்கு வந்து இது பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. இதுக்கு அடுத்து எங்கே போகணும், யாரை அப்ரோச் பண்ணணும்னு தேவையில்லை. இது மட்டும் இல்லாமல் இது வில்லேஜாக இருக்கிறதுனால ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் உள்ளே போயிட்டு இருக்கிறதுனால அங்கே இருந்துட்டு நீங்கள் ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு ஓகேவாக தான் பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு மெயினாக டைம் இல்லை. ஸோ டைம் இருக்கிறம்போதே எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அதை கவர் பண்ணணும்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த மாதிரி ப்ரைவேட் வண்டி ஹையர் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தான் நான் ஹையர் பண்ணி வந்திருக்கேங்க. ஓகேங்க, நம்ம இப்போ உள்ளே வந்தோடனே இங்கே தான் வந்து டிக்கெட் வாங்கணும். இந்த வந்துட்டு 150 peso டிக்கெட் வாங்கிட்டு நம்மளை இந்த ரூமில் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த ரூமில் ஏதோ மொழி ஷோ மாதிரி காட்டுவாங்க போல இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இதோட இடத்த எப்படி காட்டிருக்காங்க பாருங்கள். ஃபிலிப்பைன் டார்சியர் ஃபவுண்டேஷனே போட்டிருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். Bohol is known as one of the Philippines' favorite tourist destinations, with its breathtaking sights and stunning geological formations. But it is also home to one of the smallest primates on Earth, the tarsier. Tarsiers have inhabited the island for 45 million years. Dubbed as the littlest alien, the tarsier is special not only because of its size, but also because of the strange physical and behavioral characteristics it possesses. It's named after the longest bone in its body, the tarsal bone. ஓகேங்க, நம்மளை வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வீடியோ காட்டுறாங்க. ஸோ அந்த டார்ஷனை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு நம்ம எதெல்லாம் பண்ணணும், டூஸ் அண்ட் டோஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளை வந்து உள்ளே விடுறாங்க. ஸோ நம்ம இதுக்கு பே பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா 150 pesos பே பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க நம்ம அப்படியே போய்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வழியாக தான் போகணும். வாங்க நம்ம டார்ஷனை பார்க்க முடியுதான்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே வரும்போதே போட்டிருக்காங்க பாருங்கள், கேர்ஃபுல் ஸ்லிப்பரி வெட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா அந்த பாசி படைஞ்சிருக்கு. ஸோ அதனால் ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு ரொம்ப சத்தம் கொடுக்கக்கூடாது, சைலண்ட்டாக இருங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த இருக்குது பாருங்கள், எவ்வளோ சின்னதாக இருக்குது.
எவ்வளோ சின்னதாக இருக்குன்னா ஒரு நம்மளோட உள்ளங்கை அளவுக்கு தாங்க இருக்குது அந்த இதோட சைஸே. ஓகேங்க, நம்ம அந்த பக்கம் பார்த்துட்டோம். டார்ச்சர் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த உள்ளங்கை அளவு கூட இல்லைங்க, அந்த அளவுக்கு தான் இருக்குது. அவங்க அது அப்படியே நம்ம இந்த பக்கம் முன்னால் போய்ட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஏதோ நம்ம ஒரு காட்டுக்குள்ளே ட்ரெக்கிங் வந்த மாதிரி இருக்குது. அந்த பக்கம் முடிஞ்சுது. ஸோ நம்ம அடுத்து வந்து ஒரு இடத்த பார்க்க விட்டு விட்டுருக்காங்க. இங்கேயும் ஒன்று இருக்குங்க, பாருங்கள், நிறைய இடங்கள் இருக்குது, பார்க்கலாம் வாங்க. ஓகேங்க, நம்ம இங்கே உள்ளதை பார்த்துட்டோம். ஸோ இங்கே அதுக்கடுத்து நம்ம இந்த இடத்துக்கு உள்ளே விட்டு போய்ட்டுருக்காங்க. அவங்க உள்ளே போய்ட்டு விட்டுருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இங்கே ரொம்ப சவுண்டாக பேச முடியாது, ஸோ அதனால தான் ரொம்ப சைலண்டாக பேசிகிட்ருக்கேன். வா, இங்கே பாருங்க, செம்பருத்திலாம் நம்ம ஊரில் சின்னதாக தான் இருக்கும். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்குங்க செம்பருத்தி பூ. அதோடைய இதழ்கள் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம ஊரில் ரொம்ப சிவப்பாக இருக்கும், ஆனால் இங்கே வந்து ஒரு மாதிரி பிங்க் கலரில் தான் இருக்குது. இருந்தாலும் சூப்பராக இருக்குங்க. இடத்த பாருங்கள், எவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. ஓகேங்க, நம்ம அப்படியே பார்த்துட்டு நம்ம வந்த இடத்துக்கே இப்போ வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே தான் வந்தோம். ஸோ இப்போ மறுபடியும் இதே இடத்துக்கே வந்துட்டோம். இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், ஃபிலிப்பைன்ஸ் வந்து டார்ச்சர் சாங்சுரி வந்துட்டு அது வந்து யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடங்க அது. இங்கே பாருங்கள், ஏன்னா இந்த இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த கை விரல் நம்ம உள்ளங்கை அளவு கூட இருக்குது, அதை விட சின்னதாக தான் இருக்குது. ஆக்சுவலி இதில் என்ன ஒரு இதுன்னா பார்த்திங்கன்னா, அதோட கண் இருக்குல்ல, அதோட கண் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபேஸில் வந்துட்டு 50% அந்த கண்ணே இருக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இது வந்துட்டு ஆமையை மாதிரி 360 டிகிரி, அதாவது 180 டிகிரி வந்து சுற்றக்கூடிய திறன் உள்ளதுங்க.
இங்கே பாருங்கள் இடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. ஃபுல்லாக நம்ம ஊரில் ஏதோ இந்த கேரளா சைடில் போட வில்லேஜ் மாதிரி இருக்குதுங்க. வரும்போது ரோடும் பார்த்திங்கன்னா கூட செம்மையாக இருந்துச்சு. ரோடு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம ஊரில் உள்ள கேரளாவில் உள்ள வில்லேஜில் உள்ள ரோடுகள்லாம் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுங்க. சூப்பராக இருக்குங்க இடம், கண்டிப்பாக நீங்கள் வரலாம். சூப்பராக இருக்குது. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனிமலு. ஸோ இதை நீங்கள் பார்க்கறதுக்காக கண்டிப்பாக வரலாங்க. ஓகேங்க, நம்ம அந்த டார்சர் சாங்சுரி பார்த்துட்டோம். செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக நான் ஒருத்தர் தான் சொல்லுவேன். நீங்களும் வந்தீங்கன்னா இங்கே ஃபிலிப்பைன்ஸ் வந்தீங்கன்னா இது மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ஓகேங்க, இந்த எபிசோட் நான் இதோட முடிச்சுக்கிறேன். நான் வேறு ஒரு எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் முத்துங்க, பாய்.